ஆனா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான ஒரு பார்ட் 2. அந்த பார்ட் 2 வந்துட்டு பார்ட் 1 மிஞ்சுற மாரியான ஒரு பார்ட் 2 இருக்கும் அப்டின்னா, அது ஜெயிலர் 2 தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படத்தினுடைய அந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோல இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு, அந்த ஒரு காமெடி, அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி தூக்கி சாப்பிடுற மாதிரி வரக்கூடிய ரஜினி சாருடைய ஒரு ஸ்டைல் அண்ட் கரிஸ்மா. அது இந்த ஜெயிலர் 2வ தமிழ் சினிமாவினுடைய அந்த பார்ட் 2க்கு இருக்கக்கூடிய ஒரு சில சாபங்கள் இருக்கும்ல. பார்ட் 1 விட பார்ட் 2 எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று இருக்கும் இல்லையா? டெஃபினட்டாக அதை தூக்கி சாப்பிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. குறிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய திறமையை காட்டக்கூடிய படமாக இருக்கும். ஆனால் நெல்சனுடைய திறமை ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பிளாக் காமெடி ஒரு வாட் எவர் இட் இஸ், அவருடைய அந்த டார்க் காமெடியான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த காமெடியை வந்துட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்துட்டு அவர் பண்ணுவதற்கான அத்தனை சாத்தியங்களும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அந்த பிட்டில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. குறிப்பாக அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவரும் நெல்சனும் அனிருத்தும் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா? இந்த வெங்கல் புயல் வந்துருச்சுங்கிற மாதிரியான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட என் படம் ரிலீஸே அடுத்து 5 புயல் வந்துருச்சுன்னு சொல்கிற அந்த டைலாக்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அது நெல்சன் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.